நீங்க பொருளாதாரத்துல பேணுதலா இருந்தா நீங்க தான் வலிங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் எவ்வளவு அழகா சொன்னாங்க, லா தந்துரு இலா கஸரத்தி ஸலாத்தில் மர்இ, எந்த மனிதனுடைய நிறைய தொழுகிறான் பார்க்காதீங்க, வலா இலா கஸரத்தி ஸியாமிஹி, அவனுடைய நிறைய நோன்பு வைக்கிறாரு அதை பார்க்காதீங்க. நிறைய தொழுகிறோம் வலி அல்ல, நிறைய நோன்பு வைக்கிறோம் வலி அல்ல. மாறாக உந்துரு, நீங்க எதை பார்க்கணும், உமர் கட்டுத்தரான், உந்துரு இதை பாருங்க, இதா ஹத்தஸ ஸதக, பேசினா உண்மைதான் பேசுறான், வ இதா துமின அத்தா, அவனை நம்பி எந்த பொறுப்பை ஒப்படைச்சாலும் அமானிதத்தை காப்பாத்துறான். மூணாவது என்ன, வ இதா அஷ்ஃபா வரிஆ, ஒரு ஹராமான சூழல் வந்து விட்டால் பேணுதலாக ஓடி போயிடுவான், அதை விட்டு ஹராம விட்டு தள்ளிடுவான். இந்த மூணு அம்சமும் யார்கிட்ட இருக்குதோ அவனே உண்மையான மோமின் சொன்னாங்க. பேணுதல் தான் உங்கள் மார்க்கத்தில் சிறந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே தான் பேணுதலை தான் சஹாபாக்கள் முக்கியத்துவப்படுத்துவாங்க. பேணுதலுக்கு நிகரான எந்த ஒரு வணக்கமும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அஹலக இப்ன ஆதமல் அஜ்வஃபான், மனிதனை ரெண்டு தான் அழிக்குது. அந்த ரெண்டுமே துவாரம் உள்ளவை, ஒன்று வயிறு, இன்னொன்று ஃபர்ஜ், மர்மஸ்தானம். இந்த ரெண்டு தான் மனுஷனை அழிக்குது. இந்த ரெண்டையும் ஒரு மனிதன் காத்து கொண்டான், அவன் தன்னுடைய மார்க்கத்தை காத்து கொண்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே அருமையானவர்களே, ஹலாலான வழிகள் நிறைய உண்டு. ஆனால் இன்றைக்கு ஹராம்கள் மிகைத்து போனது. எல்லாம் வட்டி கடன், தேவையில்லாத பொருளை வாங்குறாங்க, தேவையில்லாத பொருள்கள், அதை என்ன செய்யறது, வட்டி கடனுக்கு வாங்குறது. வட்டி கொடுக்கிறதும் ஹராம், வட்டி வாங்கிறதும் ஹராம். பாவத்தின் அந்த படித்தரங்கள்ல வித்தியாசம் இருக்கலாமே தவிர ரெண்டுமே ஹராம் என்பதில் யாதொரு சந்தேகமும் இல்லை. எனவே அதுல பொருளாதாரத்தில் நமக்கு இம்சாக்கனங்க தேவை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களை ஹராமான இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தால் அதை விட்டு விலகி விடுங்கள் என்று சொன்னார். எனவே நம்முடைய மௌத்து வரைக்கும் அல்லாஹ் ஹராமாக்கியவைகளை நிறுத்துவதுதான் வணக்கம். அந்த நிறுத்துதல் என்ற வணக்கத்தை தான் நோன்பு கற்றுத்தருது, அந்த வணக்கத்தை தான் தொழுகை கற்றுத்தருது, அந்த வணக்கத்தை தான் ஹஜ்ஜு கற்றுத்தருகிறது. ஹஜ்ஜில் ஹராமுடைய அந்த நாட்கள்ல அவர் இதெல்லாம் செய்யக்கூடாது. அந்த தற்காலிக பயிற்சி வாழ்நாள் முழுக்க அல்லாஹ்வுடைய ஹராமான விஷயங்களை செய்யக்கூடாது என்பதை கற்றுத்தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குன் வரிஅன், நீ பேணுதலான மனிதனாக இருப்பா. பேணுதலான மனிதனாக இருந்தால் தகுன் அபதன் நாஸ், மக்களில் பெரிய வணக்கசாலி நீதான் சொன்னான்.